பாஜகவின் மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் அவர்கள் இல்லத்தில் கருப்பு கொடியினை கட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் என்ற பெயரில் மெகா நாடகத்தை அரங்கேற்ற திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கேரளா, கர்நாடக மாநில தலைவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்ததை கண்டித்தும் இன்று பாஜகவினர் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்ட வேண்டும் என நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று பாஜகவின் மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் அவர்கள் இல்லமான விழுப்புரம் முத்துவேல் லே அவுட் பகுதியில் கருப்பு கொடி கட்டினார். இதனைத் தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் அவரவர் இல்லத்தில் கருப்பு கொடி கட்டினர். தமிழ்நாட்டிலே ஜனநாயக அடிப்படையிலே நடத்துகின்ற அறப்போராட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி இல்லை. எனவேதான் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை தேதி குறிப்பிடாமல், நேரம் குறிப்பிடாமல் இன்றைக்கு அவரவர்கள் வீட்டின் முன்பாகவே கருப்பு கொடி ஏந்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு எதிராக அறப்போராட்டம் செய்யுங்கள் என்று ஆணையிட்டு அந்த அறப்போராட்டத்தினுடைய அவருடைய அறிவிப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்கள் வீட்டின் முன்பாக இந்த அறப்போராட்டம் நடக்கின்றது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு செயின் பறிப்பு, கொள்ளைகள் நடக்காத ஊரே இல்லை. கொலைகள் நடக்காத ஊரே இல்லை. கற்பழிப்பு நடக்காத ஊரே இல்லை. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு யோசிக்கவே இல்லை. அதற்கு மாறாக இன்றைக்கு கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படியாவது அரசியல் செய்ய வேண்டும், அது ஒன்றுதான் குறிக்கோள். இன்றைக்கு கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே கொட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக அதே வேலையாக இருக்கின்றார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாக கேரளாவில் இருந்து 5 லாரிகளிலே தெருநாய்களை, வெறிநாய்களை பிடித்து வந்து தமிழ்நாட்டிலே விட்டு இருக்கின்றார்கள். இதையெல்லாம் தடுப்பதற்கு வக்கற்ற தமிழக அரசு நாளைக்கு தொகுதி வரைமுறையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இண்டி கூட்டணி என்ற பெயரிலே ஒரு கூட்டணி அந்த நாடகத்தை நடத்தி இருக்கின்றது. நாளை அவர்கள் கூடுகிறார்கள். அவர்கள் வரவேற்பிற்கு எங்களுடைய எதிர்ப்பு. அதே போலத்தான் கர்நாடகத்தினுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று கொக்கரிக்கிறார். மோடி அவர்கள் நீங்கள் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கவில்லை, கொடுக்காது என்று சொல்லிய பிறகும் கூட நாங்கள் அணை கட்டுவதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார். ஆனால் இதை தடுப்பதற்கு ஸ்டாலின் அரசு, தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக சிவக்குமார் அவர்கள் சென்னை பட்டணத்திற்கு வருகிறார் என்று சொன்னால், மகாபலிபுரத்திலே தங்குவதற்கு அந்த சொகுசு விடுதிக்கு வருகிறார் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான காவல்துறையைச் சேர்ந்த அந்த கான்ஸ்டேபிள்களை ஆயிரக்கணக்கிலே அங்கே குவித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற சிவக்குமாருக்கும் பினராயி விஜயனுக்கும் இங்கே வரவேற்பு இருக்கின்றது. தமிழ் இனத்தை அழிப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு முல்லை பெரியாறிலே அணையிலே நீர் குறைந்து கொண்டே வருவதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். அதே போன்றுதான் பேபி அணை கேரள மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.